அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய டோபாலஜி பாடத்திலிருந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி ஒரு 11 1 மார்க் கொடுத்துருந்தேன். இப்போ 12வது 1 மார்க்லேருந்து பார்க்கலாம். பிஜிடிஆர்பிக்கு இந்த 3 புக்லெட் அவசியம் வாங்கி படிங்க. இந்த 3 புக்லெட்டு எனக்கு போஸ்ட் பண்ண டைம் இல்லை. நிச்சயமாக போஸ்ட் பண்ணி அது என்றைக்கு உங்களுக்கு வர்றது, இந்த 3 புக்லெட்டில் இருக்கிற ஒரு கேள்வி கூட விடாமல் படிச்சுக்கோங்க. பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் புக்லெட் இது 3மே. இந்த 3ம் போஸ்ட்டில் அனுப்புறதுக்கான டைம் இல்லைன்றதுனால பிடிஎஃபாகவே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். எல்லாமே கலந்து இருக்கும். இதில் எல்லா பாடமும் கலந்து முக்கியமான கேள்விகளை எடுத்து புத்தகமாக போட்டிருக்கேன். அதையும் தாண்டி இப்போ ஒரு 10 நாளைக்கு வீடியோ பாருங்களேன், அப்பா போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். பெரிய ஒர்த்தாக இருக்கும். எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸும் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. வாங்கி படிங்க. எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7358591547. இது எல்லாமே போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு பிடிஎஃபாக கண்டிப்பாக கொடுத்துருவேன். நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே, இப்போ டோபாலஜிலேருந்து 12வது வினாலேருந்து பார்க்கலாம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் டோபாலஜி ஆன் எ செட் எக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு செட்டு நான் எம்டி செட் கொடுக்குறாங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டோபாலஜி எதுன்னா இன்டிஸ்கிரிட் டோபாலஜி. இப்போ எந்த ஒரு நான் எம்டி செட்டுக்கும் என்னால் அட்லீஸ்ட் 2 டோபாலஜி சொல்ல முடியும். ஒன்று டிஸ்கிரிட் டோபாலஜி, இன்னொன்று இன்டிஸ்கிரிட் டோபாலஜி. இப்போ ஸ்மாலஸ்ட் எது அதில்னா இன்டிஸ்கிரிட் டோபாலஜி தான் ஸ்மாலஸ்ட்டு. ஒரு நான் எம்டி செட்டுக்கு எத்தனை டோபாலஜி வேணாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இருக்கிறதுல பெரிய டோபாலஜி டிஸ்கிரிட் டோபாலஜி, இருக்கிறது சின்ன ஸ்மால் டோபாலஜி இன்டிஸ்கிரிட் டோபாலஜி. ஓகே, டோபாலஜினா வேறு, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னா வேறு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க. நான் ப்ராப்பர் வரையறையை பக்காவாக வீடியோவில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க டோபாலஜி வீடியோ சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தனியாகவே லிங்க் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே அனுப்பி வைக்கிறேன். நல்லா அமர உட்காந்து நிதானமாக பாருங்கள். டோபாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வச்சு மிரட்டணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாடம். மேத்தமெட்டிக்ஸோட ஒரு உச்சம் இது அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்வேன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாடம். அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டோபாலஜிஸ் இஸ் ஃபைனர் தன் த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர். பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டோபாலஜி இஸ் ஃபைனர், பெருசு, தென் த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஸ்டாண்டர்ட் டோபாலஜி விட பெருசு எது, ஒரு டோபாலஜி எது கீழே வர 4ல் அப்படின்னா டிஸ்கிரிட் டோபாலஜி. ஸ்டாண்டர்ட் டோபாலஜி விட பெரிய டோபாலஜி ஒன்று சொல்ல முடியும்னா டிஸ்கிரிட் டோபாலஜி. இருக்கிறதுல ஒரு பெரிய டோபாலஜி டிஸ்கிரிட்டு, ஸ்மாலஸ்ட் டோபாலஜி இன்டிஸ்கிரிட்டு. ஓகே, இன்டிஸ்கிரிட் டோபாலஜியில் டிஃபைன் பண்ணுறோன்னா என்னென்ன இருக்கும் அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிட் டோபாலஜியில் அந்த கலெக்ஷனில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு. டோபாலஜின்றது ஒரு கலெக்ஷன் இல்லையா. இப்போ ஒரு செட் நான் எம்டி செட்டுக்கு இன்டிஸ்கிரிட் டோபாலஜி எப்படி இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிட் டோபாலஜி எப்படி இருக்கும், அந்த டிஸ்கிரிட் டோபாலஜியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் என்ன எலமெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோபாலஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு செட்டு இல்லையா. அப்போ அந்த கலெக்ஷனை நம்ம டோபாலஜின்னு சொல்லுவோம். இப்போ இன்டிஸ்கிரிட் டோபாலஜி எப்படி இருக்கும், டிஸ்கிரிட் டோபாலஜி எப்படி இருக்கும், அந்த கலெக்ஷனை சொல்லுங்கன்ற. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேஸ் இஸ் நாட் காம்பேக்ட். கீழே வர்றதில் இது நாட் காம்பேக்ட்னு கேட்குறாங்க. ஆர் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி இருப்பாருங்க, இது நாட் காம்பேக்ட், மற்றதெல்லாம் காம்பேக்ட். ஆர் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி இஸ் நாட் காம்பேக்ட். ஓகே, அவங்க நாட் காம்பேக்ட் தான் கேட்குறாங்க, காம்பேக்ட் கேட்கல. இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0 1 இருக்கு இல்லையா, இது வந்து வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி காம்பேக்ட். இது S1 வித் சப்ஸ்பேஸ் டோபாலஜி காம்பேக்ட். புரியுதுங்களா. இது காம்பேக்ட் இல்லைன்னா ஆர் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி காம்பேக்ட் இல்லை. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஏ லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேஸ். A space in which every point has a compact neighborhood. இதுதான் வந்து definition of locally compact. A space in which every point has a space in which every point has a compact neighborhood. Every point has a compact neighborhood. A space in which every point has a compact neighborhood. அதுதான் நம்ம locally compact அப்படின்னு சொல்லுவோம். Which of the following spaces connected Q with subspace topology not connected. R minus Q with subspace topology not connected. Connected எதுன்னு கேட்குறாங்க. 0 close interval 0 1 union close interval 2, 3 with subspace topology இதுவும் not connected. None of the above. எதுவுமே கிடையாது. கனெக்டட் தானே கேட்குறீங்க, இது எதுவுமே கனெக்டட் கிடையாது. ஓகே, none of the above.
அடுத்தது பாருங்கள், which of the following implications is true for topological space. இப்போ கீழே வர இது 4ல் எது ட்ரூன்னு கேட்குறாங்க டோபாலஜியில். which of the following implications is true for topological space. இதில் எது ட்ரூ அப்படின்னா T4 space implies T3 space, T3 space implies T2 space, T2 space implies T0 space. ஓகே, இதான் ட்ரூ. இந்த T1 ஸ்பேஸ், T2 ஸ்பேஸ், T3 ஸ்பேஸ், T4 ஸ்பேஸ் அது எல்லாத்தையும் ப்ராப்பர் டெஃபினேஷன் படிச்சுக்கணும். மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், ஸ்டடி மெட்டீரியல் டோபாலஜின்னு தனியாக வாங்கி படிச்சிங்கன்னா எல்லாம் கிளியராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இது மற்றது எல்லாமே வந்து ட்ரூ கிடையாது. இது வந்து டஸ் நாட் இம்ப்ளை, எல்லாம் இங்கே கிராஸ் கோட் போடணும், இப்படிலாம் கிடையாது. T4லேருந்து T3, T3லேருந்து T2, T2லேருந்து T1, T1லேருந்து T0. ஓகே, இதுதான் வந்து ட்ரூ. அவங்க ட்ரூ இம்ப்ளிகேஷன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் ட்ரூன்னு தான் கேட்குறாங்க. இது ஒன்று தான் ட்ரூ, மற்றதெல்லாம் ஃபால்ஸ் டோபாலஜியில். அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பேசிஸ் ஃபார் யர் டோபாலஜி. ரொம்ப முக்கியங்க, இது விட்டால் நீங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. பேசிஸ் ஃபார் யர் டோபாலஜி, a collection of open sets, option A, a collection of open sets that generates the topology. Some collection of open sets that generate topology, அதை நம்ம பேசிஸ் அப்படி சொல்லுவோம். collection of open sets generates space, topological space, is called a basis for a topology. collection of open sets, அது ஒரு கலெக்ஷனு, அதில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் செட்ஸு, அது வந்து டோபாலஜியை ஜென்ரேட் பண்ணும், அதுதான் நம்ம பேசிஸ் சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரெகுலர் ஸ்பேஸ். எ ஸ்பேஸ் தட் இஸ் T1 and T3 இஸ் ரெகுலர் ஸ்பேஸ். தினமும் எழுந்து ஒரு வாட்டி படிச்சுட்டே இருங்க. எ ஸ்பேஸ் தட் இஸ் T1 and T3 இஸ் கால்டு ரெகுலர் ஸ்பேஸ். What is the definition of regular space? A space that is T1 and T3 is regular space. அடுத்து பாருங்க, which of the following implications is true for topological space. கீழே வரதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ரெகுலர் இம்ப்ளைஸ் நார்மலாக, நார்மல் இம்ப்ளைஸ் ரெகுலரா, T3 இம்ப்ளைஸ் T2வா, none of the aboveவா. நார்மல் இம்ப்ளைஸ் ரெகுலர், இது ட்ரூ. நார்மல் இம்ப்ளைஸ் ரெகுலர். ஓகே, இப்போ தொடர்ந்து இன்னொரு 2-3 டேஸ் பாருங்கள், எல்லா ஏரியாவும் டச் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளமும் போட போகிறேன். இது மாதிரி தான் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட்டு நிறைய கொடுத்துட்டு ப்ராப்ளம்ஸ் நிறையா அப்புறம் பின்னாடி போட்டுனே வந்தேன். அந்த ப்ராப்ளம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கிளாசிக்கலோட அந்த ப்ராப்ளம் ஆட் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க 7358591547 அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் PDF அனுப்புகிறேன். பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ டோபாலஜி ஒரு அடிக்க போகிறோம். ஒரு 3-4 நாளில் அப்பா போதும், டோபாலஜி ஈஸியாக போச்சு அப்படின்ற உணர்வு வரணும். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நிச்சயம் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் சோர்வடையும் போதெல்லாம் அப்பா இன்றைக்கி ஒன்றும் முடியல, வீடியோ போட வேணான்னு இப்போ படுத்துருவேன். ஆனாலும் அடுத்த நொடியை எழுந்திருக்க வைக்கிறது என்னென்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் வாய்ஸ் நோட். எத்தனை வாய்ஸ் நோட், எத்தனை ஃபோன் கால்ஸ். அப்படியே இப்போ டயர்டாக படுப்பேன், ஆனால் உடனே ஒரு கால் வரும். அவங்க கேட்குற அந்த ரெக்வஸ்ட் கேட்டதுக்கப்புறம் தூங்க தோணாது, போய் டக்குன்னு வீடியோஸ் போடுறதுக்கு தயாராகிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்க வைக்கிறதும் நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.